மாநிலம் முழுவதும் வடகிழக்கு பருவக்காற்று மிகப்பெரிய அளவில் மழை கொடுத்திருக்கிறது. ஆனால் எல்லா விதத்திலும் தோற்று போன இந்த திராவிடியன் மாடல் அரசு சென்னையில் 4000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மைக்காக கொடுத்தது. அப்போ உள்ளாட்சித்துறை மந்திரியா இருந்த KN நேரு அவர்கள் 95% செலவு பண்ணிட்டோம்னார். ஆனால் மத்திய அரசாங்கம் நெருக்கி கேள்வி கேட்ட உடனே இல்லை 42% தான் செலவு பண்ணியிருக்கோன்னு. மத்திய அரசு பணம் கொடுத்தும் இன்னைக்கு சென்னை மிதந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரியா தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் குறுவ சாகுபடி அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன், என்ன காரணம்? அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பன்னீர்செல்வம் சொல்றாரு, முன்னை விட இப்ப 3 பங்கு ஏரியா விவசாயம் கூடியிருக்குன்னு. நெல் ஒரு நாள்ல விளையுமா? குறைஞ்சது 110 நாள் ஆகும். 110 நாளா இந்த அரசாங்கம் என்ன கம்பு குத்திச்சான்னு கேட்கிறேன் நான். இது எப்போ 3 பங்கு ஏக்கரேஜில் விவசாயம் விதை விட்ட உடனேயும் உனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அடி உரம் போட்டு மேல் உரம் போட்டு உழுது நட்டு விவசாயி 110 நாளைக்கு அப்புறம் அவன் அறுவடை செஞ்ச நெல்லை நீ ப்ரொக்யூர் பண்ணலைன்னா இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு எதுக்கு இருக்கு? ஸ்டாலின் அரசை போல தோற்று போன ஒரு கேவலமான அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா இது எவ்வளவு மோசமான அரசு, தமிழ் மக்கள் விரோத அரசுன்னா. பக்கத்து ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் 1,33,000 கோடிக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப் உருவாக்குறாங்க. எல்லா விதத்திலும் ஆந்திரா, கர்நாடகா அங்க இருக்கின்ற அரசாங்கங்கள் மக்களுக்கு தேவையான திட்டம் கொண்டு வரதுல முனைப்போடு இருக்காங்க. இங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? கொடுத்த பணத்தை செலவு பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேல் பட்டியல் சமுதாய மக்களின் மேம்பாட்டுக்காக கொடுத்த பணம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு செயல்படாத அரசாங்கம் இருக்கிறதுனால இன்னைக்கு நெல் முளைச்சு போயிருக்கு. நான் கேட்கிறேன், இந்த 4.5 வருஷத்துல இது குளிர்பதன கிடங்குக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூட, கோல்டு ஸ்டோரேஜ். ஆனால் சாதாரணமா நெல்லை ப்ரொக்யூர் பண்ற நெல்லை பாதுகாத்து வைக்கிறதுக்கான டெம்பரரி குடோன் உங்கள்கிட்ட இருக்கா? நான் கேட்கிறேன், எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? திமுக ஆட்சியை விட்டுட்டு போயிருங்க. எனிஹவ் உங்களை ஏப்ரல் மே இதுல 26ல மக்களை அடித்து விரட்டுவார்கள். ஏனென்றால் எல்லா விதத்திலும் மக்களை ஏமாற்றிய தோற்று போன தீய அரசாங்கம் ஸ்டாலினோட அரசு. இன்னைக்கு விவசாயிகள் அத்தனை பேரும் அறுவடை பண்ணின நெல்லை வைக்க இடம் இல்லாம இருக்காங்க. சரி, நீங்க வாங்கின நெல்லோட நிலைமை என்ன? எல்லாம் முளைச்சு போயிருக்கு. உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறது யாரு? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நீங்க அதை பாதுகாத்து வச்சு பில்லுக்கு அனுப்புறது தானே உங்க வேலை. பணம் நீங்க கொடுக்கல, இல்ல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தானே கொடுக்குது. மத்திய சர்க்கார் தானே பணம் கொடுக்குது விவசாயிக்கு. அப்ப ஏன் நீங்க அதை செய்யல? அதனால நான் சொல்றேன், கௌரவம் இருந்தா ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிடுவார். இல்லைனாலும் இந்த ஸ்டாலினோட செயல்படாத மக்கள் விரோத தமிழர் விரோத அரசை மக்கள் நீக்குவார்கள். உங்களுக்கு வேற எதுவும் கேட்கறதுனா? என்ன காலதாமதம்? கையை பிடிச்சி தடுத்தாங்களா யாராவது? நான் கேட்கிறேன், நீங்க ப்ரொக்யூர் பண்ணி வைக்க இடம் இருக்காங்க, டெம்பரரி குடோன் இருக்கா இந்த அரசாங்கத்திட்ட? ஆள தெரியாதவள் தெருக்கோணல்னு சொன்னாலான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி ஆட தெரியாத ஒரு அரசாங்கம் இது இருந்துகிட்டு மத்திய அரசாங்கம் இவங்களை கையை பிடிச்சி தடுத்துதா? என்ன காரணம்? ஆகவே இந்த அரசாங்கம் ஸ்டாலின்ல இருந்து நான் கேட்கிறேன், 1,33,000 கோடிக்கு பக்கத்து மாநிலத்துல ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கிற இடத்துல ஒரு திட்டம் வந்திருக்குல்ல. நீங்க சொல்றீங்க ஃபாக்ஸ்கான் 15,000 கோடிக்கு மூலதனம் போடுதுன்னு. அந்த கம்பெனி சொல்றான் அப்படி எந்த அக்ரிமெண்ட்டும் நாங்க தமிழ்நாடோட போடணும். பொய், பித்தலாட்டம். திமுகனா கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, பொய்.
ஏன்னா நீங்க 6700 கொலை நடந்திருக்குங்க இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த அன்னிலேருந்து இன்னி வரைக்கும். ஆகவே ஆள தெரியாத துப்பு கட்ட மக்கள் விரோத தீய அரசு இந்த ஸ்டாலின் அரசு. ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி செயல்படுது, நீங்க ரெவின்யூ சர்ப்ளஸ் இருக்கிற மாநிலங்கள் இது. முதல்ல உத்தரப்பிரதேசம், அப்புறம் குஜராத், தமிழ்நாடு எது தெரியுமா முதல் இடம்? அதிகமா கடன் வாங்கினதுல தமிழ்நாடு முதலிடம். காரணம் என்ன? நீங்க பார்த்தா போன பட்ஜெட்ல ரெவென்யூ டிபிசிட் 41,000 கோடி. அது தவிர இந்த அரசாங்கம் கடன் எவ்வளவு வாங்கியிருக்கு? 25 ஏப்ரல் 1ல இருந்து 26 மார்ச் 31 வரை இந்த அரசாங்கம் வாங்கிய அல்லது வாங்க திட்டமிட்டுள்ள கடன் 97,000 கோடி. சரி, வீடு கட்ட ஒருத்தர் கடன் வாங்கலாம், தாளிக்க என்ன வாங்குறதுக்கு கடன் வாங்கலாமா? இந்த அரசாங்கம் நீங்க 97,000 கோடி கடன் வாங்குறீங்க, ஆனால் மூலதன செலவு எவ்வளவு? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 57,000 கோடி. அப்போ இந்த மீதி 40,000 கோடி என்ன பண்றீங்க? யார் வீட்டுக்கு போகுது? ஏவா வேலுக்கா, செந்தில் பாலாஜிக்கா, இல்ல நம்ம இப்ப இந்த டிஸ்மிஸ் ஆனாரே கிராவல் திருடன் அவருக்கா? யாருக்கு போகுது? கணக்கு கொடுங்கிறேன் நான். கிவ் ஒயிட் பேப்பர் அப்படின்னா இந்த முட்டாள் அரசாங்கம் என்ன பண்ணுது? வெறும்னா இந்த குழந்தை பக்கத்துல இருக்கிற குழந்தைகிட்ட நடுப்பக்கத்துல பேப்பர் கிழிச்சு கொடுமான்னு அதை காட்டுது. டிஆர்பி ராஜாவா? டிஆர் பாலு மகன் வேற எப்படி இருப்பாரு? என்ன முதல் நம்பர் முட்டாளா தானே இருப்பாரு, வெறும் வெள்ளை பேப்பரை காட்டி. அதனால இந்த அரசாங்கம் அவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிள், அவ்வளவு அகம்பாவம். ஒரு எதிர்கட்சி தலைவர் 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தவர், அவர் வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டா வெறும் வெள்ளை கடுதாசை கிழிச்சு கொடுப்பீங்களா? எவ்வளவு திமிருங்கிறேன் ஒரு மந்திரிக்கு. இது இருக்கலாமா? டிஆர் பாலு, டிஆர்பி ராஜா போல பொறுப்பற்ற அமைச்சரை நான் ஸ்டாலின் இடத்துல இருந்தா மறுநாளே வெளியில போன்னு சொல்லியிருப்பேன். என்ன அராஜகம்! ஒயிட் பேப்பர்னா அதுவா அர்த்தம்? ஆகவே இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் பொய், பித்தலாட்டம். இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சித்த இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதற்கு அருகதையே இல்லை. ஏன்னா பன்னீர்செல்வம் சொல்றாரு, வந்து விவசாய மந்திரி அவர் தானே, நல்ல வேலை நான் அப்பா சொல்லல, அவர் சொல்றாரு ஏக்கரேஜ் 3 மடங்கு அதிகரிச்சுதுன்னு. 110 நாளைக்கு முன்னாடி தெரியும்ல ஏக்கரேஜ் எவ்வளவுன்னு. அப்ப அதுல எவ்வளவு நெல் வரும்? அதை சேமித்து வைக்கிறதுக்கு டெம்பரரி குடோன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? இல்ல. ஏன்னா விவசாயி கொண்டு வந்தா அந்த நெல்லை எங்க கொண்டே வைப்பான்? அவன் வீட்டுல மகனுக்கு கல்யாணம் பண்ணா இவன் பொண்டாட்டி கட்டில தூக்கி வெளில போட்டுன்னு உட்காரும். அதான் நிலைமை விவசாயிக்கு. வீட்டுல 2வது ரூம் இல்ல. அப்ப அவன் அறுவடை பண்ண நெல்லை என்ன பண்ணுவான்? அந்த ஒரு பேசிக் சென்ஸ், அடிப்படை அறிவு விவசாய மந்திரிக்க வேண்டாமா? அது மட்டும் இல்ல, அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு? ஆளவே துப்பில் இந்த அரசாங்கங்கிறதுக்கு. எப்போ தனியார்கள் வாங்குவார்கள், இந்த முறை தனியார் வாங்கலன்னு. அப்படின்னா நீ எதுக்கு இருக்க அரசாங்கம்? தனியார் வாங்குவான், விவசாயம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டா வாட் இஸ் தி நீட் ஃபார் எ கவர்மெண்ட் இன் தி ஸ்டேட்? ஆகவே பொறுப்பற்ற ஸ்டாலின் அரசு, மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு, விவசாயி விரோத ஸ்டாலின் அரசு ராஜினாமா பண்றது கௌரவம் இல்ல. மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சியில கழுத்தை பிடிச்சி வெளியில தருவோம். நான் சொல்ற வார்த்தை சரியான வார்த்தை. கோபம் வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு.